ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியூ. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் நேத்து நடந்துச்சு. இந்த எக்ஸாமினேஷன்ல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை செஞ்சு விட்டாங்க. பட் இதுக்கெல்லாம் பயந்து ஓடக்கூடிய ஆட்களை நம்ம அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நம்மளும் திரும்ப ஒரு சம்பவத்தை செஞ்சு விடணும். அது நம்மளுடைய திறமையால செஞ்சு விடணும். அதாவது நம்ம யாரு, அதாவது நீங்க எங்களுடைய நாலேஜ் இவ்வளவுதான் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணீங்கன்னா அதை விட எங்களால எங்களுடைய நாலேஜை வளர்த்துக்க முடியும். அந்த அளவுக்கு எங்களுக்கு திறமை இருக்கு அப்படிங்கறத நீங்க தான் ப்ரூவ் பண்ணும். அதற்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் உங்களுக்கு இன்னொரு 2.5 மாசத்துக்கு அப்புறம் கிடைக்க போகுது. அந்த வாய்ப்புக்கு நீங்க ஆயத்தமாயிக்கணும். அதுதான். சோ குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் இன்னும் 2.5 மாசம், கரெக்டா 28th செப்டம்பர் அன்னைக்கு நடக்கும். இன்னும் ஒரு சரியா 2.5 மாசம் இருக்கு. சோ இந்த 2.5 மாத காலத்துல நம்மளுடைய திறமையை வளர்த்து கொண்டு நம்ம யாரு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணி காட்டணும். சோ நம்ம அவங்களுக்கு திரும்ப ஒரு சம்பவத்தை பண்ணணும். முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால முடியும். உங்களால முடியலாம், வேற யாராலையுமே முடியாது. அதாவது நம்மளுடைய எண்ணமும் பாதையும் சரியா இருக்கு. எதற்காக நம்ம இப்படி ஓடுறோம்? நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். இதனால வேற யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இந்த சமூகத்துல நம்மளுடைய மரியாதையை உயர்த்தணும். இதனாலையும் வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. இது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மக்களுக்கு, அதாவது நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணுங்கிற எண்ணம் நம்ம கிட்ட இருக்கும். ஆனா அதற்கான பவர் நம்ம கிட்ட இருக்காது. அந்த பவர் வேணும் அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கும் சரி, இந்த சமுதாயத்துல உங்களுடைய மதிப்பை கூட்டுவதற்கும் சரி, மற்றவர்களுக்கு நீங்கள் பணி செய்வதற்கும் சரி, உங்களுக்கு ஒரு பவர் வேணும். அந்த பவருக்கு நம்ம கட்டாயம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும். சோ அதற்காகத்தான் நம்ம ஓடுறோம். அப்ப நம்மளோட எண்ணம் சரியா இருக்கு. அப்ப நம்ம போய்கிட்டு இருக்க பாதை சரியா இருக்கு. அப்ப கட்டாயம் நம்மளால வெற்றி அப்படிங்கிற இலக்கை அடைய முடியும். நான் எப்பவுமே கல்லூரிகள்ல என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தான் தேர்வர்கள் ஆகிய வியூவர்ஸ் ஆன உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, உங்களால, அதாவது நீங்க அடையவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கை வைக்கிறாங்கன்னா, அதை விட அந்த இலக்கை நீங்க அடைந்து அதை விட கொஞ்சம் மேல போய் காட்டணும். சோ அதுதான், அதே விஷயம்தான். நீங்க இந்த அளவுக்கு தான் படிச்சிருக்கீங்க, பட் நாங்க இந்த ஸ்டாண்டர்டுக்கு கொஸ்டின் எடுப்போம் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி சொல்றாங்கன்னா, நீ எப்படி வேணா எடுத்துக்கோ, நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற அளவுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கணும். உடனே டிஎன்பிஎஸ்சிக்கு முட்டு கொடுக்குறன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுல என்னன்னா, ரியாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாங்க. நிறைய பேர் குரூப் 4 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ஐயோ போச்சு, என் வாழ்க்கையே போச்சு. இது மட்டும் வாழ்க்கை இல்ல, இது வாழ்க்கையில ஒரு பகுதி தான். ஓகேங்களா? சோ ஒரு இடத்துல நீங்க ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த பாதையில பல தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த பாதையில தான் நீங்க பல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு சிறந்த பாடத்தை இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல நீங்க மட்டும் இல்ல, ஆசிரியர்களாகிய நாங்களும் தான் கற்றிருக்கோம். ஒரு தேர்வர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு ஆசிரியருக்கும் இந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பாடம். அதாவது இந்த ஸ்டாண்டர்ட்ல படிச்சா போதும் அப்படின்னு நீங்க தேர்வர்களுக்கு சொல்லிருக்கீங்கல்ல, கிடையாது. இதை விட நாங்க அதிகமா கேட்போம். அப்ப நீங்க டீச் பண்ண வேண்டியதான் அதிகமா இருக்கு அப்படின்னு எங்களுக்கும் ஒரு ஸ்டாண்டர்டை தான் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால நம்ம இணைந்து செயல்பட்டுதான் இந்த விஷயத்த நம்ம முறியடிச்சு காட்டணும். அவங்கள வின் பண்ணி காட்ட முடியும். ஓகேங்களா? அண்ட் இந்த குரூப் 4 எக்ஸாம் எல்லாருக்கும் ஒரு பெஸ்ட் லெசன் சொன்னேன். இந்த குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு இதற்கான ஜெனரல் தமிழுக்கான ஆன்சர் கீ போடும் பொழுதே பல விஷயங்களை சொன்னேன். இந்த தேர்வை நிறைய பேர் மிஸ் பண்றது, அதாவது நிறைய பேர் ஸ்கோர் கம்மியானதுக்கான ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய முதல் எதிரி பதற்றம் அப்படிங்கிற ஒன்றுதான். சோ பதற்றம் ஒரு வாழ்க்கையில ஒருத்தனுடைய வாழ்க்கையவே எப்படி சீரழிக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடத்தை நீங்க இந்த குரூப் 4 எக்ஸாம்ல கத்துக்கலாம். ஏன்னா இந்த குரூப் 4 எக்ஸாம்ல ஜெனரல் தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 கேள்விகள் கேட்கறாங்க. இதுல 90க்கு மேற்பட்ட கேள்விகளை கட்டாயம் உங்களால போட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். எப்படி அப்படிங்கறதே நான் உங்களுக்கு ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போதே நான் சொல்லியிருக்கேன். இந்த 90 கேள்விகள்ல கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகள் நம்மளுடைய புக்ல இருந்து தான் கேட்டிருக்கானா? ஆமா கேட்டிருக்காங்க. புக்ல இருந்துன்னா எக்ஸாக்டா அப்படியே கேட்டிருக்காங்கன்னா கிடையாது. இந்த கான்செப்ட் எடுத்திருக்காங்க. அதாவது இதற்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாக்டா அப்படியே அந்த லைன்ஸை கொண்டு வச்சுட்டு கேட்பாங்க. ஆனா இந்த முறை ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா, கான்செப்ட் அதுதான், ஆனா அந்த கான்செப்ட் புரிஞ்சவனால மட்டும்தான் அந்த ஆன்சர் பண்ண முடியும். சோ அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஷார்ட்கட், இந்த வார்த்தை வந்தா இந்த வார்த்தை போட்டுருங்க, இது வந்தா அது வந்தா இது அப்படின்ற மாதிரி படித்தவர்களுக்கு இந்த தேர்வானது ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாமினேஷனா கேட்டா கிடையாது. இது ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸாமினேஷன். அதுவே கான்செப்ட படிச்சு தெளிவா படிச்சுட்டு போன மாணவர்களுக்கு இந்த எக்ஸாமினேஷன் ஒரு மாடரேட் எக்ஸாமினேஷனை தவிர ஒரு டிஃபிகல்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது. இது மட்டும் இல்லாம ஒரு 10 கேள்விகள் நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கல, அதை நானும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்.
ஒரு 10 கேள்விகள், அதாவது இந்த 90க்கு மேற்பட்ட கேள்விகள்னு சொல்லக்கூடியதுல ஒரு 80 கேள்விகள் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. கிளியரா படிச்சிருந்தீங்க, அதாவது 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணம், மொழித்திறன் பயிற்சி பகுதிகளை கிளியரா கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 80 கேள்விகள் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. சரியா உங்களால கெஸ் பண்ணி போட்டிருக்க முடியும். அடுத்து இந்த ஒரு 10 கேள்விகள் உங்களுடைய புக்லெட்ல இருந்து கேட்கல, பட் ஆனா உங்களுடைய ரியல் லைஃப் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை கனெக்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. அந்த கனெக்ஷனை நீங்க புடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே இந்த ஒரு 10 கேள்விகளை போட்டிருக்கலாம். ஆனா இந்த 10 கேள்விகள் எதனால உங்களுக்கு மிஸ் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். கொஸ்டின் பேப்பரை எடுத்த உடனே ஒரு 4-5 கேள்விகள் உங்களுக்கு கஷ்டமா இருந்த உடனே இந்த கொஸ்டின் பேப்பரே டிஃபிகல்ட், பாஸ் பண்றது கஷ்டம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டீங்க. அதனாலேயே நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்ச பல விஷயங்களை மறந்துட்டாங்க. அந்த இடத்துல பயத்துல மறந்துட்டாங்க. சோ தெரிஞ்ச விஷயங்களை கூட ஈஸியா ஒரு க்ளூ இருக்கு, அந்த க்ளூ வச்சு அந்த கொஸ்டினுக்கு சரியா ஆன்சரை பிக் பண்ணிருக்க முடியும். 4 ஆப்ஷன்ல அந்த க்ளூவுக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருந்துச்சு. அந்த ஆப்ஷனை பிக் பண்ணிருந்திருக்க முடியும். ஆனா அதை தவற விட்டுட்டாங்க. அதற்கான முதல் காரணம் பதற்றம், பயம். இது மட்டும்தான். சோ அப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல இந்த மிஸ்டேக்கை நம்ம பண்ணக்கூடாது. சோ இந்த லெசனை நம்ம கத்திருக்கோம் இந்த ஒரு விஷயத்துல. இன்னொரு 10 கேள்விகள் வந்து ஒரு 8ல இருந்து ஒரு 10 கேள்விகள் வந்து என்னதான் நீங்க தலைகீழா நின்று தண்ணி குடிச்சு படிச்சிருந்தாலும் சரி, அது புரியாத ஒரு சில விஷயங்களா தான் இருந்துச்சு. ஏன்னா சங்க இலக்கியங்கள்ல இருந்து உங்களுக்கு சிலபஸ்ல இல்லாத ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் கூட பதற்றம் இல்லாமல் விவேகத்தோட திறமையா கையாண்டவர்களுக்கு 90 கேள்விகளுக்கு மேற்பட்ட கேள்விகளை போடலாங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. ஓகேங்களா? இது மட்டும் இல்ல, இந்த ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னொரு விஷயத்த நோட் பண்ணும். ஜெனரல் ஸ்டடீஸ்ல உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீம்ஸ் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அதிகமா இருந்துச்சு. நிறைய பேரு மாணவர்கள் வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்ச உடனே என்கிட்ட வந்து சொன்னது, மேம் ஸ்கூல் புக்ல இருந்து கேட்கவே இல்லை, நான் என்ன பண்றது அப்படின்றீங்க. ஸ்கூல் புக்ல இருந்து யாருங்க கேட்கல? ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா உங்களுக்கு 2 பாயிண்ட் ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்கன்னா 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. சோ அப்ப அந்த எக்ஸ்ட்ரா நீங்க படிக்கணும். அதற்காக இந்த 2 பாயிண்டையும் படிக்காம நான் அதர் சோர்ஸ்க்கு மட்டும் போறேன் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம் என்ன பொறுத்த வரைக்கும். ஸ்கூல் புக் தான் உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோர்ஸ். அதாவது உங்களுக்கு கான்செப்ட் ஓரியன்டான ஒரு சோர்ஸ் அப்படின்னா ஸ்கூல் புக் தான். சோ அதனால இந்த எக்ஸாமினேஷனுக்கு நான் ஸ்கூல் புக்கை படிக்கல, நான் வந்து அந்த புக் வாங்குறேன், இந்த புக் வாங்குறேன், என்சிஆர்டிக்கு போறேன் அப்படின்னு போயிட்டு அடுத்த முறை உங்களுக்கு கேள்வி வேற மாதிரி கூட கேட்கலாம். சோ அப்போ வந்து வருத்தப்பட்டுறக்கூடாது. அதாவது ஸ்கூல் புக்ல படிச்சிருந்தா இது பண்ணிருக்கலாமே அப்படின்னுட்டு. உங்களுக்கு பேசிக் எப்பவுமே ஸ்கூல் புக் தான். அதனால நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பாருங்க. ஓகேங்களா? இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஐயனம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது உங்களுக்கு யூனிட் 3ல இருந்து ஹிஸ்டரி ஐயனம் பகுதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விகள் இருந்துச்சு. எப்படி மேம் யூனிட் 3ல இருந்து 10 தானே கேட்பாங்க, எப்படி 20 கேள்விகள் இருந்துச்சுங்க? யூனிட் 3ல ஐஎன்எம் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு யூனிட் 3க்கு மட்டும் வராது, யூனிட் 6லயும் ஒரு பார்ட்டா தான் இருக்க போகுது. சோ அதனால இந்த ரெண்டுக்கும் சேர்த்துன்னு கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? அது யூனிட் 6னும் எடுத்துக்கலாம், யூனிட் 3னும் எடுத்துக்கலாம். மொத்தத்துல அது ஐஎன்எம். அந்த ஐஎன்எம் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்தும் கேட்டிருக்காங்க, ஒரு சில விஷயங்கள் அவுட் சைட் சோர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. அதை நான் வந்து மறுக்க மாட்டேன். ஓகேங்களா? சோ இங்க கொடுத்திருக்க கண்டென்ட் தான், பட் அது ரிலேட்டடான இன்னொரு சில இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் வெளியில இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். அவ்வளவுதான். அடுத்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. சோ இதுல வந்துட்டு இதுக்கு முன்னாடி இயர்ஸ்ல நடந்த எக்ஸாமினேஷன் மாதிரி பாலிட்டியில உங்களுக்கு இந்த வருஷம் எதுவும் ப்ரெஸ் பண்ணல. பட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கேட்டிருந்தாங்க. அது நம்ம தப்பு. படிக்கல, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கலன்னா அது நம்ம தப்பு. ஏன்னா நம்மளுக்கு சிலபஸ் கொடுக்கும் போதே சொல்லிட்டாங்க எல்லா யூனிட்லயும் உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்போம் அப்படின்னுட்டு. நிதி அமைச்சர்லாம் வந்துட்டு நம்ம படிச்சிருக்கணும். இப்பதான் ரீசெண்டா எல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க. சோ இப்ப அதெல்லாம் வச்சு நம்ம படிச்சிருந்திருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இம்பார்ட்டன்டான ஈவென்ட்ஸ். குடியரசுத் தலைவர் குடியரசு தின விழா அன்னைக்கு குடியரசுத் தலைவர் எந்த குடியரசுத் தலைவர் இருந்தாங்க, அந்த நாள்ல எந்த சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்கன்னா கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம மிஸ் பண்றது ஓகே, பட் ஆனா தெரிஞ்சு மிஸ் பண்ணது நிறைய பண்ணிருக்கோம். தமிழ்ல முக்கியமா பண்ணிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 25 கேள்விகள் மேக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா 26ன்னு ஒரு சில சொல்லுவீங்க. அந்த ஏரியா கால்குலேஷன் வந்து ஜியோகிராபிக்கல் ரிலேட்டடா கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஓகேங்களா? அது ஜியோகிராபில கூட கொண்டு வருவாங்க. மீதி 25 கேள்விகள்ல கட்டாயம் உங்களால ஒரு 23 கேள்வி போட்டிருக்க முடியும். ஒரு 2 கொஸ்டின் டவுட் தான். ஏன் அப்படின்னா இந்த 2 கொஸ்டின் நம்ம பி புக்குடைய டெஸ்ட் பேட்ச்ல கூட நம்ம நடத்தல. 23 கேள்விகளுக்கான
பிராக்டிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஆனா ஒரு 2 கேள்விகளுக்கு நம்ம கொடுக்கல. ஒண்ணு வந்து எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்தகவுல இருந்து கேட்டிருந்தாங்க, ப்ராபபிலிட்டில இருந்து. ப்ராபபிலிட்டி உங்களுக்கு நியூ சிலபஸ்ல இல்லாத ஒரு போர்ஷன், பட் இருந்தாலும் அதுல இருந்து கேட்டிருந்தாங்க. பட் அந்த கொஸ்டின் நம்ம வந்து இது பண்ணிதான் ஆகணும். இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது ஓல்டு சிலபஸ் பேஸ் பண்ணி சராசரியில இருந்து கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப சராசரி நிகழ்தகவுலாம் உங்களுக்கு நியூ சிலபஸ்ல கிடையாதுதான். பட் இருந்தாலும் கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அப்ப ஆப்டிடியூட் நம்ம ஓவரால தான் இனிமேட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். இவங்க கொடுத்திருக்கிறத நம்பி ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இது ஒண்ணு. அடுத்து இன்னொன்னு வந்து ஹெச்சிஎஃப்ல இருந்து கேட்டிருந்தாங்க. ஹெச்சிஎஃப் வந்துட்டு ஃபேக்டரைசேஷன், இந்த ஏ கியூப் பி கியூப் இதெல்லாம் வச்சு வந்ததெல்லாம் நம்ம வந்து டீச் பண்ணிருந்தோம். ஆனா வந்துட்டு இந்த ஃபேக்டரைசேஷன் இன்னொரு மெத்தட் வந்துட்டு நம்ம இன்னும் டீச் பண்ணல. சோ இந்த 2 கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டம். ஆனா மத்த 23 கொஸ்டினுக்குமே பிஏ புக் டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம். கட்டாயம் நீங்க கான்செப்ட கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டிருந்தீங்க, ப்ராப்பரா கிளாஸஸையும் பிராக்டிஸ் செட்ஸையும் டெஸ்டையும் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த 23 கேள்விகளை உங்களால அட்டன் பண்ணியிருந்திருக்க முடியும். நீங்க வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்க, இந்த டைப்ல நம்ம கொஸ்டின் கொடுக்கலையா அப்படின்னுட்டு. நம்மளுடைய கிளாஸஸ், வீடியோ கிளாஸஸ் பாருங்க, அதுல அந்த டைப் இல்லையான்னுட்டு. கட்டாயம் இந்த 23 கேள்விகளுக்கு உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த 2 கேள்விகள் நானே ஒத்துக்கிறேன், அது நம்ம சிலபஸ்ல இல்லன்னு நம்ம நடத்தல, பட் இருந்தாலும் அதுல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ இதற்கான இதெல்லாமே நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல கொண்டு போவோம். ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஆட் ஆன் பண்ணுவோம். சோ இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல ஓல்டு சிலபஸ்ல இருந்தா ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஓகேங்களா, சோ ஜெனரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய பகுதி இந்த குரூப் 4 வச்சு அப்படின்னு பார்க்கும் பொழுது யூனிட் 6, அடுத்தது யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். அது இல்லாம உங்களுக்கு இந்த ஓல்டு யூனிட் 9 கொண்டு வந்து யூனிட் 5ல தான் மேட்ச் பண்ணாங்க. இந்த யூனிட் 5ல ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் ஆனதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும். இதுக்கெல்லாம் மெட்டீரியல் இருக்கா அப்படின்னா மெட்டீரியல் இருக்குங்க, நம்மளுக்கு கவர்மெண்டே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியே வந்துட்டு ஒரு வெப்சைட் இருக்கு, நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்டோடைய ஒரு வெப்சைட் இருக்கு, விர்ச்சுவல் லேர்னிங் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இம்பார்ட்டன்டான ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இந்த ஜூன் மந்த். அந்த டாக்குமெண்ட்ல இருந்து 3 கேள்விகள் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல இடம்பெற்றிருந்துச்சு. இந்த டாக்குமெண்ட்டை கூட நான் வந்து நம்மளுடைய பிஏ புக் டெலிகிராம் சேனல்ல நான் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கரண்ட் அஃபேர்ஸா இருக்கட்டும், இந்த ஸ்கீம்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ப்ராப்பரா படிச்சிருக்கணும். ஆனா இங்க என்ன விஷயம்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த கவர்மெண்டோடைய மெட்டீரியல் பத்திய நாலேஜ் இல்ல. சோ நிறைய பேருக்கு அப்படி ஒண்ணு இருக்குங்கிறதே தெரியல. சோ அதெல்லாம் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு இந்த தேர்வை வந்து திறமையா வந்து எதிர்கொண்டிருக்க முடியும். சோ இதுதான். சோ அதனால இதற்கேத்த மாதிரிதான் நம்மளுடைய அடுத்த பிளான் இருக்கணும். இந்த குரூப் 2 2A ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து பிஏ புக்ல கொண்டு வரும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து வாகை சூடவா அப்படிங்கிற பேர்ல இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண ஒண்ணுதான். சோ 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணும் போதே நம்ம சொல்லியிருந்தோம், நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து நம்ம குரூப் 4 ரிவிஷனுக்கு பண்ண போறோம். அடுத்த குரூப் 4 முடிஞ்சதுல இருந்து உங்களுக்கு குரூப் 2க்கான போர்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு சிலர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணாதவங்க இதற்கான ஸ்கெடியூல் என்ன அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். சோ உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இம்பார்ட்டன்ஸ் எங்க கொடுக்க போறோம் அப்படின்னா யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 3 அண்ட் யூனிட் 4. அதாவது ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஸ்கீம்ஸ், யூனிட் 6. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் இந்த அகழ்வாய்வுகளை பத்தியும் ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க படிக்கணும். ஓகேங்களா, சோ இந்த பகுதிகளுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கற மாதிரிதான் இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய ஸ்கெடியூல் ஆனது இருக்கு. இதோட மட்டும் இல்லாம இங்க உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்கெடியூல்ல மென்ஷன் பண்ணாத ஒரு சில விஷயங்களும் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கு வீக்லி ஸ்கெடியூல்ல பிளான் பண்ணி கொடுத்துருவோம். எந்தெந்த வீக் என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கணும், என்னென்ன ஸ்கீம்ஸ் படிக்கணும். அதாவது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்கெடியூல்ல ஒரு சில விஷயங்கள் நாங்க மென்ஷன் பண்ணல. அது என்னன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் ஸ்கீம்ஸ். சோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு வீக்லி பிளான்ல இன்க்ளூட் ஆகி வந்துடும். ஓகேங்களா, வீக் 1 பொறுத்த வரைக்கும் 14th ஜூலைல இருந்து 19th ஜூலை வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஸ்கெடியூல் தான் இங்க இருக்கு. இதோட கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆன் ஆகும். ஓகேங்களா, ஸ்கீம்ஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் ஆன் ஆகும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீக் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அண்ட் அதாவது யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். சோ யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்த எக்கனாமிக்ஸ்ல 10th இருக்கக்கூடிய லெசன்ஸ், 11th இருக்கக்கூடிய லெசன்ஸ், 12th இருக்கக்கூடிய எக்கனாமிக் லெசன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, சோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸே புரியும் எக்கனாமிக்ஸ்ல. சோ அதனால இந்த பேசிக்ஸ் நம்ம படிச்சிடறோம். சோ இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது, வீக்லி ட்வைஸ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவோம். எவ்ரி வெனஸ்டே
சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? சோ அதாவது வாரத்துக்கு 2 டெஸ்ட். ஏன்னா குறுகிய காலம். சோ அதனால வாரத்துக்கு ஒரு தேர்வு அப்படின்னு வச்சோம்னா அது பத்தாது. நான் முன்னாடியே சொல்லுவேன் உங்களுக்கு எல்லா நேரமும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீடிங் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ரிவிஷன்ங்கிறது அதை விட இம்பார்ட்டன்ட். படிச்சா மட்டும் போதுமானா கிடையாது. படிச்சதை திரும்ப 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 ரிவிஷன் பண்ணும். ரிவிஷன் பண்ணதான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ஸ்ட்ராங் ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப ரிவிஷனோட விட்டுலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. டெஸ்ட் அப்படிங்கறத நீங்க போட்டு பார்த்தே ஆகணும். ஏன்னா டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில எப்படி கொஸ்டின்ஸ் ட்விஸ்ட் பண்றாங்களோ அதே மாதிரி இங்கேயே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. சோ அப்ப நீங்க ஓகே இந்த மாதிரிலாம் கூட கேள்விகள் கேட்பாங்க போல அப்படின்னு அதுக்கேத்த மாதிரி உங்களால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். நீங்க ஒரு சில விஷயங்கள் படிக்காம இருப்பீங்க. சோ அத கூட நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கும்போது ஓகே இப்படிலாம் கேக்குறாங்க அப்ப நான் இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி அப்பதான் வரும். சோ அதனால ரீடிங் மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. ரிவிஷன் இம்பார்ட்டன்ட். அதை விட டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால ப்ராப்பரா இந்த 3 இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பிஏ புக்ல தான் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எங்க இருந்தாலும் நீங்க படித்து உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த படி எடுத்து வச்சீங்கனாலே அது என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான். ஓகேங்களா? ஏன்னா பிஏ புக் இஸ் நாட் மணி ஓரியன்டட் ஒன். சோ மணிங்கிறது அப்போ ஏன் மேம் டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீயா கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. எனக்கு ஓகே, எனக்கு கீழே ஒர்க் பண்றதுக்கு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் பே பண்ணும். ஓகேங்களா? அண்ட் எனக்கும் ஒரு லைஃப் இருக்கு. சோ என்னையும் நம்பி ஒரு சிலர் இருக்காங்க. சோ அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸ் நான் பார்க்கணும். அதுதான். பட் ஆனா ஒரு விஷயத்த நான் கேரண்டி சொல்லுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த இன்ஸ்டிடியூட்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவுக்கு கண்டென்ட்டை நாங்க கொடுக்குறோம். ஆனா அந்த அளவுக்கு பேமெண்ட் வாங்குறோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? சோ அது நிறைய பேருக்கு உங்களுக்கே தெரியும். நீங்க நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச்ல இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா மார்னிங் 8:00 இருந்து நைட் 8:00 வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை நேரடியா எங்க கிட்ட கேட்டுக்கலாம். நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி கூட கிடைக்கலனா கூட யூ கேன் ஆஸ்க் மீ. அந்த ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி சொன்னதுதான் வீக்லி 2 டெஸ்ட் இருக்க போது ஃபர்ஸ்ட் 3 டேஸ் வெனஸ்டே வரைக்கும் என்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்கெடியூல் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து 3 டேஸ் என்ன படிக்கணுங்கிறதுக்கான இண்டிவிஜுவல் ஸ்கெடியூலும் கொடுத்துருவோம். இன்னொரு விஷயம், மெட்டீரியல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீக்குக்கான மெட்டீரியல் அந்தந்த வீக் தான் உங்களுக்கு டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல அப்லோட் பண்ணுவோம். ஆனா உங்களுக்கு தேவைப்பட்டால், அதாவது நான் இந்த வாரத்துல நீங்க இங்க ஸ்கெடியூல் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த போர்ஷனை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம், நான் எக்ஸ்ட்ரா படிக்கணும், அதுக்கு எனக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும் அப்படின்னா அது உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படும். அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அண்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் இங்க சொன்ன போர்ஷன்ஸ் தான். ஹிஸ்டரி இன்க்ளூட் ஆயிருக்காது, சயின்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்காது இந்த டெஸ்ட் பேட்ச்ல. பட் இதற்கான மெட்டீரியல்ஸ் பிஒய்க்யூ வில் பி ப்ரொவைடட். நான் அதை கொடுத்துருவேன், நீங்க அதை பாத்துக்க வேண்டியதுதான். பட் ஏன்னா இந்த ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல உங்களுக்கு 2 கேள்விதான் இங்க இருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து யூனிட் 6ல கவர் ஆகுறது, அதை நான் இங்க மென்ஷன் பண்ணல. இந்த பல்லவர்கள் பத்தி கேட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு யூனிட் 6ல வரக்கூடியது, அதை நான் இதுல மென்ஷன் பண்ணல. சோ உங்களுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ், ஒரு 2-3 கொஸ்டின் தான் ஹிஸ்டரியில இருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். சோ எந்த பகுதியில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்களோ அங்க நம்ம டைமை வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இதுதான் ஓவரால் பிளான். அண்ட் நான் ஒவ்வொரு வீக்குக்கான பிளான் என்ன, ஒவ்வொரு வீக் என்னென்ன லெசன்ஸ் படிக்க போறீங்க அப்படிங்கறதெல்லாம் நான் உங்களுக்கு இப்போ டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணல. என்னென்ன படிக்க போறீங்கிறதுக்கான இந்த ஸ்கெடியூல நான் உங்களுக்கு டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? எப்படி ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் அண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில டவுட்ஸை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த வீடியோவை நான் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம், தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். நான் வந்து முன்னாடியே சொன்னேன், இந்த 80 கேள்விகள் 6th இருந்து 12th வரைக்கும் இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில கிளியரா உட்கார்ந்து படிச்சிருந்தாலே உங்களால போட்டிருந்திருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சோ அதற்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் 3 டேஸ் 6th to 8th இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி நியூ புக்ல இருக்கிறது மட்டும். அதுக்கு அடுத்தது இதுல இல்லாம திருக்குறள்ல சிலபஸ் வைஸும் உங்களுக்கு கவர் பண்ணும். சோ இப்ப திருக்குறள்ல ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை அதிகாரங்கள், அறநூல்கள்ல நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இதை மட்டும் தான் படிக்கிறீங்க. இந்த 3 நாள்ல இந்த போர்ஷன் எல்லாம் படிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். நீங்க இப்பதான் குரூப் 4க்கு முடிச்சுட்டு வந்தீங்க. சோ தமிழ் படிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் கிடையாது. இல்ல மேம் நான் புதுசா ஸ்டார்ட் பண்றேன், அப்பயும் உங்களால முடியும். இந்த போர்ஷனை உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண 1 day is enough. மேக்ஸிமம் 1.5 days, அதுவே போதுமானது. ஓகேங்களா? சோ இதற்கான வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். கவர்மெண்ட் மெட்டீரியல் கொடுத்துருவோம். ஸ்கூல் புக்ல நீங்க எங்க படிக்கணும் அதுவும் உங்களுக்கு கொடுத்துருவோம். எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 3 லெசன் முடியுமா 3 நாள்ல அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு லெசன் படிங்க. இந்த ஃபர்ஸ்ட் லெசன் 10th ஸ்டாண்டர்ட்ல லெசன் 1 பாருங்க. இது படிக்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 hours போதும்.
அதுக்கு மேல தேவையே கிடையாது. ஓகேங்களா? சோ அதற்கேத்த மாதிரி அதாவது உங்களால எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் இந்த ஸ்கெட்யூலே இருக்கு. அதாவது ஒரே நாள்ல நீங்க 6th 7th சயின்ஸ் முடிச்சிருங்க, ஒரே நாள்ல 7th 8th ஹிஸ்டரிய முடிச்சிருங்க, ஐஎன்எம் முடிச்சிருங்க, அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்க மாட்டோம். நிறைய கொடுத்து ஒண்ணுமே படிக்காம இருக்க அப்படிங்கிற ஃபீல் வரதுக்கு, அதாவது ஒரு வாட்டி ரீட் பண்ணாலாம் படிக்கிறது கிடையாது, புரிஞ்சு படிக்கணும், அதுக்கு டைம் எடுத்துக்கும். சோ அதனால நிறைய கொடுத்து ஒண்ணுமே இல்லாம போறதுக்கு தேவையானதை மட்டும் படிச்சு கிளியர் பண்ற வழியை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அதுக்கேத்த மாதிரிதான் இந்த பிளான் இருக்கு. அடுத்து மேக்ஸ் 25 எப்படி இந்த தமிழ் 100 முக்கியமோ அதே மாதிரி மேக்ஸ் 25 ரொம்ப முக்கியம். அதுக்கேத்த ஒரு பெஸ்ட் பிளானையும் பிஏபுக் கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் 3 நாள் பாருங்க, உங்களுக்கு சிம்பிளிபிகேஷன், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3 டாபிக் தான். இதற்கான வீடியோ கிளாஸஸ், அதாவது ஒரு டாபிக்ல இருந்து எந்தெந்த டைப்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி டைப் வைஸ் வீடியோ கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிஒய்க்யூ ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்குறதுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸும் கொடுத்துருவோம். 3 நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணாலே போதும். ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு வந்து இந்த டாபிக்ஸ்க்கு 50 கொஸ்டின்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ அதை நீங்க ப்ராப்பரா போட்டு பார்த்தாலே, அதாவது நம்மளுடைய வீடியோ கிளாஸஸ் ஃபாலோ பண்ணி பிராக்டிஸ் செட்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்ணாலே கட்டாயம் குரூப் 2 2A உங்களால 25க்கு 25 போட முடியும். ஓகேங்களா? இந்த முறை 23 தான் வந்துச்சு, 2 கொஸ்டின் மிஸ் ஆச்சு. அதற்கான காரணம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒண்ணு, உங்களுக்கு சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணாத ஒரு டாபிக்கா கொடுத்திருக்காங்க. நிகழ்தகவு நியூ சிலபஸ்ல கொடுக்கல, அதனாலதான் உங்களுக்கு எடுக்கல. பட் ஓல்டு சிலபஸ்ல இருந்துச்சு. ஓகேங்களா? அதுதான். சோ அதனால இந்த முறை அதெல்லாம் கிடையாது. சிலபஸ்ல நியூ சிலபஸ், ஓல்டு சிலபஸ்ல இருக்க ஒட்டுமொத்த மேக்ஸையும் நம்ம கவர் பண்றோம். ஓகேங்களா? சோ அதற்கேத்த மாதிரி ஒரு பிளான் தான் இருக்கும். அடுத்த 3 நாளும் அதே எக்கனாமிக்ஸ் தான் படிக்கிறீங்க. தமிழ்ல பாருங்க 6th to 8th அதே போர்ஷன் தான். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த இலக்கணம் மொழித்திறன் பயிற்சி ஒரு வாரத்துக்கு ஒரே டாபிக் தான் இருக்கும். 6th to 8th ஃபர்ஸ்ட் 3 டேஸ்னா அடுத்த 3 டேஸும் அதான். ஒருவேளை உங்களால படிக்க முடியல, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, ஒர்க்கிங் பர்சனா இருக்கீங்க, சோ எனக்கு டைம் பார்த்தாதே அப்படிங்கும் பொழுது நீங்க அடுத்த 3 நாளையும் அதே தான் படிக்க போறீங்க. சோ அப்ப கிளியரா உங்களால படிச்சிட முடியும். ஓகேங்களா? சோ இதுதான். சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வெனஸ்டே அன்னைக்கு நடக்கும். அடுத்து செகண்ட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு சண்டே அன்னைக்கு நடக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு வீக்குக்கான பிளான். வீக் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம பாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அடுத்தது வீக் 3 பொறுத்த வரைக்கும் யூனிட் 6க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். இப்ப பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 இதுல ஓரளவுக்கு கொஸ்டின் பார்ட் நம்ம படிச்சு முடிச்சிடறோம். இப்போ வீக் 3ல. ஓகேங்களா? அடுத்து வீக் 4 போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வீக் 4ல பாலிட்டி ஒரு ஹாஃப் படிக்கிறோம். பட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வேணும். நான் ஆல்ரெடி சொன்னேன், படிச்சுட்டே இருந்தா போதாது, படிச்சதுக்கு ஒரு ரிவிஷன் வேணும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் எல்லாம் 3 வாரங்களுக்கு ஒரு முறை வந்து ஒரு ரிவிஷன் கொடுப்போம். அதேதான் இங்கேயும் உங்களுக்கு இந்த 3 வாரத்துக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் ஆனது இருக்கு. ஓகேங்களா? சோ அதுக்கு வீக் 1ல இருந்து வீக் 3 வரைக்கும் நீங்க படிச்சது வீக் 4ல ரிவிஷனா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வீக் 5 அகைன் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம், தமிழ் படிக்கிறோம். அடுத்தது மேக்ஸ். உங்களுக்கு மேக்ஸ் வந்து ஒவ்வொரு 3 நாளுக்கு ஒவ்வொரு டாபிக் வரும், அதற்கான பிராக்டிஸ் செட்ஸ் கொடுத்துருவோம். நான் உங்களுக்கு இந்த டீடைல் ஸ்கெடியூல் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லயும் ப்ரொவைட் பண்றேன் அண்ட் டெலிகிராம்லயும் ப்ரொவைட் பண்றேன். அதுல நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு லெசன் நேம் படிச்சு காட்டுறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமே கிடையாது. ஓகேங்களா? சோ அப்படி உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்ன முக்கியமோ அது மட்டும் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சோ அடுத்தது வீக் 6ல ஐஎன்எம் யூனிட் 6. இந்த ஐஎன்எம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஐஎன்எம்ல இந்த குரூப் 4ல ஒரு 20 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. மேம் 20 கேட்டிருந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேட்டிருந்தாங்க. 10 தானே மேம் கேட்பாங்க யூனிட் 3ல. இந்த யூனிட் 6ல இருந்து எப்படி மேம் 20 அப்படின்னா யூனிட் 6ஓட கம்பைன் பண்ணது நான் முன்னாடி சொன்னதுதான். சோ அதனால ஐஎன்எம் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக் தான் பேசிக்ஸ் படிச்சு முடிங்க. அதோட எக்ஸ்ட்ரா நீங்க என்ன படிக்கணுங்கிறத நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகேங்களா? சோ இந்த 20 கேள்விகள் அங்கேயும் கேட்கப்படலாம் குரூப் 2 2A. சோ அதற்கேத்த மாதிரிதான் ஒரு பிளான் இது. ஓகேங்களா? அடுத்தது யூனிட் 6 ஃபோக்கஸ் பண்றோம். வீக் 6லயுமே அதேதான், செகண்ட் ஹாஃப்லயும். அடுத்து 7th வீக் பொறுத்த வரைக்கும் ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் இந்த குரூப் 4ல உங்களுக்கு பெருசா ஒண்ணும் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 கேள்விகள் வந்து ஜியாகிரபி தான் அப்படின்னு இருந்துச்சு. பட் மத்ததெல்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வரலாம், யூனிட் 6லயும் வரலாம். அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க. எக்ஸாக்டா யூனிட் 3க்கு மட்டும் சொந்தம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கப்பட்டது ஒரு 2-3 கேள்விகள் தான். அதுலயும் இந்த 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 1ல இருந்து 7 வரைக்கும் படிங்க, இதுல இருந்து தான் கேட்பாங்க அப்படின்றோம். பட் ஆனா இந்த வாட்டி குரூப் 4ல அது நடக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, ஒருவேளை குரூப் 2 2A கேட்கப்படலாம். அதனால இதை மிஸ் பண்ணக்கூடாது. சோ அதனால ஜியாகிரபிக்கு ஒரே ஒரு வாரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சோ ஏன்னா ஒரு சில ஜியாகிரபிக்கல் டேர்ம்ஸ் தெரிஞ்சாதான் உங்களால வந்து ப்ரொசீட் பண்ண முடியும் கரண்ட் அஃபேர்ஸ். சோ அதற்காக இதை பாத்துக்கோங்க. ஓகேங்களா?
உங்களுக்கு வீக் 6ஓட பாத்தீங்கன்னா வைண்ட் அப் ஆயிடும். எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து வைண்ட் அப் ஆயிடும். வீக் 6க்கு அப்புறம் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் தான். சோ ஒவ்வொரு 3 நாளும் ஃபுல் ரிவிஷன் தான். அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவும் ஒவ்வொரு வாரமும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே 25 அவுட் ஆஃப் 25 மார்க்ஸ் கட்டாயம் உங்களால போட முடியும். தமிழ்லயும் கண்டிப்பா 95 பிளஸ் உங்களுக்கு ஸ்கோர் பண்ற அளவுக்கு ஒரு பெஸ்ட் மெட்டீரியல், பெஸ்ட் கிளாஸஸ் கண்டிப்பா நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூனிட் 5 முடிஞ்சு, அதாவது யூனிட் 2 பிளஸ் யூனிட் 5ல வந்து ஜியோகிராஃபி இருக்கு. இது வீக் 7ஓட முடிஞ்சு. வீக் 8 பாத்தீங்க அப்படின்னா வீக் 8ஓட உங்களுக்கு கம்ப்ளீட்டா சிலபஸே முடிஞ்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீக் 8ல இந்த ஐஎன்எம்ல ஒரு 3 லெசன் படிக்காம இருப்போம் 12th ஸ்டாண்டர்ட்ல. அடுத்து செகண்ட் ஹாஃப்ல வந்து 11th பாலிட்டில ஒரு முக்கியமா ஒரு 3 லெசன் இருக்கு. இது ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். இது வந்து யூனிட் 5க்கும் வரும், ஐஎன்எம்க்கும் வரும், சோ யூனிட் பாலிட்டிலயும் வரும். 3 யூனிட்லயும் கவர் ஆகக்கூடிய லெசன் இந்த 3 லெசன். இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசன். சோ இதையும் நம்ம வந்து வீக் 8ஓட வைண்ட் அப் பண்றோம். வீக் 8 அதாவது 6th செப்டம்பர் அன்னைக்கு உங்களுக்கு ஓவரால் சிலபஸ் 100 பிளஸ் 25 இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி முடிஞ்சு. தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வீக் 7ஓடயே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வீக் 8ல உங்களுக்கு ஜிஎஸ் முடிஞ்சிருச்சு. 125 கேள்விகள் உங்களுக்கு ஆகஸ்ட் மாசத்தோடயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்த ஒரு மாசம் தமிழ் மேக்ஸ் ஃபுல் ரிவிஷன் மட்டும்தான் போயிட்டு இருக்க போகுது. ஒரு மாசம் நீங்க ரிவிஷன் பண்ணா அந்த டைம்ல நீங்க ரிவிஷனோட எக்ஸ்ட்ரா சோர்ஸையும் பார்க்க முடியும். சோ அப்போ உங்களால கண்டிப்பா 95 பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். டஃபா கேட்டா கூட பண்ண முடியும். ஓகேங்களா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் 25 அவுட் ஆஃப் 25 நான் வந்து கொடுக்குறேன். ஏன்னா குரூப் 4ல நம்ம தெரியாதது, அதாவது நடத்தாத 2 கொஸ்டின் வந்துச்சு, அவ்வளவுதான். சோ சிலபஸ்ல இல்லாத ஒண்ணுன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ இந்த முறை வந்து நம்ம ஓல்டு நியூ கவர் பண்ணிடுவோம், அதையும் கவர் பண்ணிடுவோம். சோ அதனால 25 அவுட் ஆஃப் 25 கண்டிப்பா உண்டு. ஒரு 120 கொஸ்டினுக்கு நம்ம வீக் 7ஓட ஆகஸ்ட் மாசமே போர்ஷனை முடிச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து வீக் 8ல உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸும் முடிஞ்சிருச்சு. சோ இதற்கப்புறம் உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஸ்கெடியூல், அதாவது வீக்லி ஸ்கெடியூல் வரும்போது ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இதுக்கப்புறம் இந்த 6th செப்டம்பர் அப்புறம் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் ரிவிஷனோட இந்த ஸ்கீம்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இன்னும் இன்டெப்தா நம்ம படிக்க போறோம். ஓகேங்களா? ஒரு மாசம் கரெக்டா உங்களுக்கு ரிவிஷனுக்கே இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பிளான தான் நம்ம கொடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் வீக் 8ல இருந்து உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன், தமிழ் ரிவிஷன், அடுத்தது ஜெனரல் ஸ்டடீஸ் ரிவிஷன், மேக்ஸ் ரிவிஷன் தான். ஓகேங்களா? சோ இந்த வீக் 9ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன். வீக் 9 எடுத்த உடனே வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கூடாது. ஏன்னா அது தப்பாய் போயிடும். சோ ஃபர்ஸ்ட் வீக் 5, 6 இந்த 2 வாரத்துல படிச்சது மட்டும் ஃபர்ஸ்ட் 3 நாள் உட்கார்ந்து ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து வீக் 7 and 8ல படிச்ச போர்ஷனை மட்டும் அடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு ஃபுல் ரிவிஷன் வரும். ஓகேங்களா? சோ இந்த வீக் 9க்கு அப்புறம் ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த வீக் 10 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் பாருங்க, ஜெனரல் ஸ்டடீஸ்க்கு யூனிட் 5, யூனிட் 6 கொடுத்திருக்கேன். ஏன்னா 40 கேள்விகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். சோ அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா படிச்சு அந்த வாரம் மறுபடியும் ஒரு ரிவிஷன். ஓகேங்களா? அடுத்தது தமிழ் மேக்ஸ் ஃபுல் ரிவிஷன் தான் உங்களுக்கு. இங்க வந்து இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி மட்டும் நியூ அண்ட் ஓல்டு புக்ல கொடுத்திருக்கோம். ஆனா இது ஃபுல் ரிவிஷன் தான் வரும் உங்களுக்கு. அடுத்து இதோட வீக் 10ஓட உங்களுக்கு முடிஞ்சு. வீக் 10க்கு அப்புறம் அதுக்கப்புறம் யூனிட் 5, யூனிட் 6 இண்டிவிஜுவல் ரிவிஷன்லாம் கிடையாது, ஃபுல் ரிவிஷன் தான். சோ ஃபுல் ரிவிஷன் வந்து உங்களுக்கு டெஸ்ட் 20th வந்து, அதாவது டெஸ்ட் 20 வந்து உங்களுக்கு 21st செப்டம்பர் நடக்கும். அடுத்து 24th, அடுத்து 26th. இது இல்லாம உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வர மாதிரி கூட ஒரு பிளான் வந்து நம்ம அப்போ வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கேத்த மாதிரி போர்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு போர்ஷன் வந்து இங்கே முடிஞ்சு. வீக் 8ஓடய முடிஞ்சு இருந்தாலும், அதாவது செப்டம்பர் 9ஓடய முடிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலா யூனிட் 5, யூனிட் 6 ரிவிஷன் ஒண்ணு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் வீக்லி ரிவிஷன் ஒண்ணு கொடுத்துட்டு ஃபுல் ரிவிஷன் அடுத்தடுத்து டெய்லியும் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் ஃபுல் ரிவிஷன் வர மாதிரி நம்ம வந்து பிளான் வந்து உங்களுக்கு வீக்லி பிளான்ல இன்க்ளூட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? சோ இதுதான். இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டுமே உங்களால கிளியர் 2A வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிட முடியும். ஓகேங்களா? சோ நான் முன்னாடி சொன்னதான், தமிழுக்கும் மேக்ஸுக்கும் உண்மையாவே நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னாலே கட்டாயம், அதாவது பதட்டம் இல்லாம இந்த பிஏ புக் டெஸ்ட் பேட்ச் மட்டும் ஃபாலோ பண்ணது மட்டும் இல்லாம பதட்டம் இல்லாம இந்த தேர்வை எதிர்கொண்டிருந்தீங்கன்னா தமிழ் அண்ட் மேத்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. ஜெனரல் ஸ்டடீஸ் கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன் இருந்திருக்கும்னா, ஸ்கூல் புக்ல 2 பாயிண்ட் கொடுத்திருக்காங்கன்னா 1 பாயிண்ட் வந்து
அதர் சோர்ஸ்ல இருந்து எடுத்து போட்டு உங்களுக்கு 3 பாயிண்டா கூற்று காரணங்கள்ல கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சோ அதனால இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வை நேரத்தை செலவிடாமல் எந்த ஒரு நாளும் வந்து ரெஸ்ட் கிடையாது. அடுத்த 2.5 மாசம் கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? கன்சிஸ்டன்சிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவங்க எல்லாம் இந்த குரூப் 4ல லெசனை கண்டிப்பா லேர்ன் பண்ணிருப்பீங்க. கன்சிஸ்டன்சியை மிஸ் பண்ணாம ப்ராப்பரா படிங்க, ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணி பாருங்க, ப்ராப்பரா டெஸ்ட் போடுங்க. கண்டிப்பா உங்களால இந்த குரூப் 2A 2025 கிளியர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இதற்காக பிஏ புக்ல எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். சோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது உங்களுக்கு மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்ம்ல தான் வரும். உங்களுக்கு கவர்மெண்ட் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா நீங்க இந்த ரெண்டையும் தாண்டி என்ன எக்ஸ்ட்ரா படிக்கணுமோ அதையும் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வெனஸ்டே சண்டே மார்னிங் 10 o'clock முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் குரூப்ல போஸ்ட் ஆகிடும். சோ அதை வச்சு நீங்க ஓஎம்ஆர் ஷீட்ல ப்ராக்டிஸ் பண்ணும். சோ இதுதான் இம்பார்ட்டன்டான லெசன்ஸ்க்கெல்லாம் வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். பிஒய்க்யூ வந்து உங்களுக்கு பிஒய்க்யூ ஆனதும் கொடுத்துருவோம். ஓகேங்களா? டவுட் கிளாரிபிகேஷன் முக்கியமான ஒரு நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் உடைய ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னா, டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மார்னிங் 8 o'clockல இருந்து நைட் 8 o'clock வரைக்கும் நீங்க படிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய உங்களுடைய சந்தேகங்களை, அதாவது நீங்களும் தேடுங்க. உங்களுடைய தேடலை தாண்டி அந்த சந்தேகம் இன்னும் தீரல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சோ அதற்கான ஒரு ஆப்ஷனும் இருக்கு. அடுத்தது நான் ஆல்ரெடி சொன்னதுதான், எக்ஸ்ட்ரா கண்டென்ட் புக்கை தாண்டி ஏதாவது படிக்கணும்னா அதற்கான மெட்டீரியல் கொடுத்துருவோம். இப்ப தமிழை பொறுத்த வரைக்கும் அகர முதலிலாம் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல இல்ல. சோ அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் பேட்ச் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். அதாவது உங்களுக்கு மேக்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ் இது எல்லாமே தமிழ்ல மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் கொடுப்போமே தவிர இங்கிலீஷ்ல பைலிங்குவலா வராது. தமிழ் மீடியம்க்கு மட்டும்தான். இந்த டெஸ்ட் பேட்ச் உடைய டியூரேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டில் எக்ஸாமினேஷன் 28 செப்டம்பர் 2025 வரைக்கும் நீங்க இந்த ஆஃபர்ஸ், அதாவது நான் இப்போ வரைக்கும் உங்களுக்கு சொன்ன மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், அதுக்கு அடுத்தது டவுட் கிளாரிபிகேஷன், இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதா பிடிஎஃப் ஃபார்மேட்ல தான் மெட்டீரியல் இருக்கும். ஸ்கூல் புக் மெட்டீரியல்ஸ் டாபிக் வைஸ் கொடுத்துருவோம். அதுக்கடுத்து நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுல இருக்கிறதையுமே கொடுத்துருவோம். அடுத்தது வந்துட்டு அதர் சோர்சஸ் தேவைப்பட்டுச்சுன்னா அதற்கான பிடிஎஃப் கொடுத்துருவோம். கவர்மெண்ட் மெட்டீரியலுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சோ இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த 2.5 மாசம் உங்களுடைய அசிஸ்டன்ஸ்க்கானது, அதாவது உங்களுடைய டெஸ்ட்டுக்கானது, மெட்டீரியல்ஸ்க்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 799. இது வந்து ஒன் டைம் பேமெண்ட் தான். இப்போ நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு மெட்டீரியலுக்கு இவ்வளவு கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்கும் சேர்த்தே 799 தான். சோ இதுதான் உங்களுக்கான ஃபீஸ். இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க எப்போ வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்னைக்கு சண்டே, மண்டே, டியூஸ்டே, அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே ஃபர்ஸ்ட் ஒரு 3 days வரைக்கும் இது பண்ணிக்கலாம். ஆனா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் உடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வெனஸ்டே அன்னைக்கு வரும். சோ அன்னையில இருந்து நீங்க ஜாயின் பண்ண முடியாது. ஜாயின் பண்றதுன்னா அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நான் லாஸ்ட் டைம் சொன்ன அதே விஷயம் தான், படிக்கணும், எக்ஸாம கிளியர் பண்ணணும், எங்க கிட்ட இருக்கக்கூடிய நாலேஜ யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. வேற யாரும் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணாதீங்க. இந்த வந்து ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் எழுதுவேன், அடுத்த 2 டெஸ்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அதனால நான் ரெஸ்ட் எடுப்பேன், அடுத்த 2 டெஸ்ட் எழுதுவேன், அடுத்து நான் ஒரு ரெஸ்ட் எடுப்பேன், அந்த மாதிரி இருக்கவங்கள தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க. கன்சிஸ்டன்டா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க, என்கிட்ட கன்சிஸ்டன்சி இருக்கு அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பிஏ புக் சைட்ல இருந்து கொடுப்போம். அதாவது வீடியோ கிளாஸ் வேணுமா ப்ரொவைட் பண்ணுவோம், மெட்டீரியல் வேணுமா, இது பத்தலையா இன்னும் வேணுமா கொடுப்போம். ஓகேங்களா? அது எங்களால உங்களுடைய லைஃப்ல இந்த எக்ஸாமினேஷன் கிளியர் பண்றதுக்கான ஒரு ப்ராப்பர் சப்போர்ட்டை நாங்க கொடுப்போம். அதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீங்க என்ன கேட்டாலும் கேட்கறத கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகேங்களா? ஆனா அதை யூஸ் பண்ணி முன்னாடி போற வழியே இருக்கு, அதாவது முன்னாடி போகணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கு அப்படின்றவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. தயவு செஞ்சு கன்சிஸ்டன்சி இல்லாதவங்க பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது ஒரு விஷயம். உங்களுக்கு வீக்லி ஸ்கெடியூல் எப்பவுமே ஒவ்வொரு நாளும், அதாவது உங்களுக்கு வெனஸ்டே டெஸ்ட் முடிஞ்ச உடனே ஈவினிங் வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பருக்கான ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேங்களா? சோ ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணும்போது அடுத்த
இதுக்கான மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து மெட்டீரியல் இருக்கும். வெனஸ்டே ஒரு டெஸ்ட் முடியுதுன்னா டெஸ்ட்டுக்கு அடுத்த 3 நாள் என்ன படிக்கணுமோ அது சண்டேவே கொடுத்துருவோம். ஒரு வாரத்துக்கான மெட்டீரியல் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் 3 நாளுக்கான போர்ஷனை முடிச்சிட்டீங்க, அடுத்த 3 நாளுக்கான போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணும், அப்ப நீங்க முன்னாடி உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாம். நீங்க யாருக்காகவும் வெயிட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? சோ நீங்க படிக்கணும், என்ன வேணுமோ யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பிடிஎஃப் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன் தான். பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்க தான் ஓஎம்ஆர்ல தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஏன்னா ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தல, அதாவது டைம் பத்தல எக்ஸாம்க்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒண்ணு. ஏன்னா கரெக்டா அந்த சர்க்கிள்குள்ள நம்ம ஷேட் பண்ணும். வெளியில போயிடுச்சுன்னா அது பிரச்சனையாகி போயிடும். அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒரு அளவுக்கு மேல வெளியில போயிடுச்சுன்னா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. நம்ம அவசரத்துல போட்டு தீட்டிட கூடாது. சோ அதனால இப்போல இருந்தே பிராக்டிஸ் பண்ணோம்னா அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வரும். சோ அதனால ஓஎம்ஆர் பிராக்டிஸ் தான், ஆன்லைன் டெஸ்ட் கிடையாது. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு பிஏ புக்லயும் டெஸ்ட் பேட்ச் வந்து ஆன்லைனுக்கு மாத்திடுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒவ்வொரு சண்டே வெனஸ்டே அன்னைக்கு மார்னிங் 10 மணிக்கு முன்னாடி டெஸ்ட் பேட்ச் குரூப்ல அப்லோட் பண்ணிடுவோம். ரேங்க் லிஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம். ரேங்க் லிஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் ரேங்க் லிஸ்ட் வரும். அதாவது உங்களுக்கு அந்த டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டோட கம்பேர் பண்ணி ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும். அது மட்டும் இல்லாம உங்களோட ப்ராக்ரஸ் ஷீட் ஒன்று வரும். ஓகேங்களா? அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, செகண்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க, தேர்ட் டெஸ்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா, எங்க இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான அந்த ஒரு இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து இந்த டெஸ்ட் பேட்ச்ல இருந்து தான் நான் உங்களுக்கு கொண்டு போயிருக்கேன். லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து குரூப் 4 ரிவிஷன், சோ அந்த போர்ஷனால உங்களுக்கு வந்து ஓவரால் ரேங்க் லிஸ்ட் மட்டும் தான் வந்திருக்கும். பட் இதுக்கு அடுத்தடுத்த வாரங்கள்ல உங்களுடைய இண்டிவிஜுவல் ரேங்க் லிஸ்ட் வரும். அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எப்படி ஸ்கோர் பண்ணிருக்கீங்க, செகண்ட்ல என்ன வாங்கிருக்கீங்க, தேர்ட்ல என்ன வாங்கிருக்கீங்க, அப்ப எங்க இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்கான ஒரு இது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ண ஃபீஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், 799. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க உங்களுக்கு 2 கியூஆர் கோட் டிஸ்பிளே ஆகுது பாருங்க. இந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணியும் நீங்க பே பண்ணலாம். இல்ல அப்படின்னா கியூஆர் கோடுக்கு கீழேயே பாருங்க யூபிஐ ஐடி இருக்கு. யூபிஐ ஐடியை கரெக்டா என்டர் பண்ணி நீங்க பே பண்ணிட்டு அந்த பே பண்ணதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டை மறக்காம 8300865071 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 டெஸ்ட் பேட்ச்ல என்ன ஆச்சுன்னா நிறைய பேர் பே பண்ணிடுறீங்க. உங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு, அதை நான் ஒத்துக்கிறேன். பணம் எங்கேயும் போகாதுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு, அதையும் நான் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா உங்களை ஒரு குரூப்ல ஆட் பண்ணுமில்ல, அது எங்களோட வேலை இல்ல. சோ அப்ப நீங்க பே பண்ணிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸே கொடுக்கல அப்படின்னா நாங்க எப்படி உங்களை கண்டுபிடிக்க முடியும்? நீங்க தான் பே பண்ணிருக்கீங்க, உங்களை நாங்க குரூப்ல ஆட் பண்ணும் அப்படின்னுட்டு. சோ யூபிஐ ஐடி வந்து வச்சு பே பண்ணும்போதெல்லாம் யாரு என்ன அப்படிங்கிற நம்பர்லாம் தெரியாது. ஓகேங்களா? சோ அதனால தயவு செஞ்சு பே பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப் நம்பர் 8300865071 வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. இதோட உங்களோட நேம், டிஸ்ட்ரிக்ட், டெலகிராம் நம்பர் இந்த 3ஐயும் சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. அப்பதான் இன்னும் உங்களுக்கான அந்த லிங்க் ப்ரொவைட் பண்றதா இருக்கட்டும், டெஸ்ட் பேட்ச்ல ஆட் பண்றதுக்கு ஈஸியா இந்த 3 விஷயத்த மட்டும் மறக்காம பண்ணிடுங்க. ஸ்கிரீன்ஷாட், அதுக்கு அடுத்தது நேம், டிஸ்ட்ரிக்ட், டெலகிராம் நம்பர், இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் கிளியரா எங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க 8300865071 இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த ஸ்கெடியூல், அதாவது இந்த ஸ்கெடியூல் நான் வந்துட்டு ஒவ்வொரு வாரமும் என்ன பண்றோங்கிறத எக்ஸாக்டா டீடைல்டா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்லல, இந்த லெசன் இந்த லெசன்ட்டு. ஸோ என்னென்ன லெசன்ஸ்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான இந்த டீடைல்டு ஸ்கெடியூல் உங்களுக்கு டெலகிராம்ல பிஏ புக் அப்படிங்கிற டெலகிராம் சேனல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். அங்க செக் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்ல எனக்கு வாட்ஸ்அப்ல ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னா சேம் நம்பர் தான், 8300865071 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. டெஸ்ட் பேட்ச் ஸ்கெடியூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. டெஸ்ட் பேட்ச்க்கான ஸ்கெடியூல் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் மறந்துடாதீங்க, படிக்கிறதோட மட்டும் இல்லாம ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க. நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க பண்ணல, தட் செகண்டரி. பட் படிக்கிறது மட்டும் போதாது, ப்ராப்பரா அந்த ரிவிஷனுக்கு ஒரு கேப் கொடுத்து ரிவிஷன் பண்ணுங்க. டெஸ்ட் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டு பாருங்க, அது முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் முக்கியம். ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸ்க்கும் டெஸ்ட் முக்கியம். அப்பதான் கொஸ்டின் எப்படி வரும் அப்படிங்கறதே தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நீங்க இன்னும் எவ்வளவு படிக்கணுங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும், எங்க மிஸ்டேக் பண்றீங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணேன். ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த அகாடமி நேம்.
என்ன ஆச்சு அப்படின்னா ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணுவோம் பாருங்க. ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணும்போது நாட் ஒன்லி அகாடமி, எனக்குமே அது நடந்திருக்கு. ஆன்சர் கீ ப்ரொவைட் பண்ணும்போது உங்களுக்கு கொஸ்டின்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பின்வரும் கூற்றுகளில் சரியானதை கண்டறி அப்படின்னு சொல்லி ஒரு 4 கூற்றுகள் கொடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு சில நேரத்துல தவறானது எதுவோ அதை பிக் பண்ணிடுவோம். இல்லன்னா தவறானதை கண்டறின்னு சொல்லி கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு சில ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் கரெக்ட், இதெல்லாம் கரெக்ட். அப்ப 2, 3 கரெக்ட்னா 2, 3 தான் ஆப்ஷன்ல இருக்கும். அதை அப்படியே பிக் பண்ணிடுவோம். ஆனா அங்க கொஸ்டின் தவறானது எதுன்னு கேட்டிருப்பாங்க. சோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் நடக்கும். அதெல்லாம் நீங்க எங்க ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா டெஸ்ட் போடும்போது மட்டும்தான் உங்களால ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ எல்லாரும் ஸ்கெடியூல் வேணும் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கெடியூல் உங்களுக்கு அட்மின் சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து குரூப் டெலிகிராம் குரூப்லயே நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிஏ புக் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப்ல இருக்கு. சோ அங்க நீங்க எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? சோ இதை தாண்டி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நான் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், இந்த டெஸ்ட் ஸ்கெடியூல்ல உங்களுக்கு புக்ல நீங்க என்ன படிக்க போறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் மென்ஷன் ஆயிருக்கும். ஓகேங்களா? இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் பண்ணி தான் கொடுப்போம். வீக்லி ஸ்கெடியூல்ல தான் ஆட் ஆன் ஆகி வரும். ஓகேங்களா? சோ அது இங்க மென்ஷன் பண்ணல. ஹிஸ்டரி, சயின்ஸ் நான் எகெயின் சொல்றேன், இந்த ஸ்கெடியூல்ல ஆட் ஆன் ஆயிருக்கவே ஆயிருக்காது. பட் அதற்கான மெட்டீரியல் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இந்த 5 கேள்விகள் கேட்டாங்க பாருங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல சயின்ஸ்ல இருந்து ஒரு 5 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இதுல ஒரு 3 கேள்விகள் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சதுதான். டெஸ்ட் பேட்ச்ல படிச்ச ஒரு கொஸ்டின்ஸ் தான். சோ இதற்கான மெட்டீரியல்ஸ் நான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். சோ அதை நீங்க ப்ராப்பரா பாத்துக்கோங்க. அது உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச்ல இன்க்ளூட் ஆகாது. ஏன்னா எங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு தான் நம்ம டைம் எடுத்து இது பண்ண முடியும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லாத்தையும் படிக்கிறேன்னு எதையுமே படிக்காம உருப்பட இல்லாம போயிடக்கூடாது. சோ கொஞ்சம் படிச்சாலும் தெளிவா படிச்சு அதுல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம தெளிவா அடிக்கணும். எந்த போர்ஷன்ல இருந்து அதிகமா கேட்பாங்கிறது நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப அதுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு அப்படின்னா நீங்க படிச்சுக்கோங்க. மெட்டீரியல் நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். சோ இதுதான். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 8300865071 வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்லயே ஒரு வாய்ஸ் நோட் போடுங்க. என்ன டவுட் இருக்கோ அதை வாய்ஸ் நோட் பண்ணுங்க. சோ அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து அட்மின் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாங்க. ஓகேவா? For more videos, stay tuned with BA Book. Thank you.